Hey friends, welcome to my channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு vlog. ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருந்துச்சு. நாங்கள் வெளியூருக்கு கிளம்பிட்டோம். எஸ், en route to கொச்சின். ஸோ கோயம்புத்தூர் வடவள்ளியிலேருந்து கொச்சின் வரைக்கும் எங்களோட ட்ராவல் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அமேசிங்கான வியூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு டவுன் போர் இருந்துச்சு. அதனால தான் ரோட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நல்லா வெட்டாக இருக்குது. காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடு அவ்வளோ எம்டியாக இருக்கும்போது அந்த உண்மையான அந்த ஒரு வியூ நமக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏர்லி மார்னிங் ட்ரைவ் எப்போவுமே நம்மளை கொஞ்சம் அப்படி ரிஃப்ரெஷிங்காக தான் வைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப அப்படி பிரெத் டேக்கிங் வியூஸ். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாண்டி போகும்போது கேரளா பார்டர் உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாண்டும் போதே கேரளா பார்டர் ரீச் ஆகிடுவோம். நீங்கள் க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேலே ஸ்கையே தெரியல, ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான் அப்படி மறைச்சிருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஒரு 6 மணி ஆகும்போது பிரைட் ஆகும்போது கொஞ்சம் தள்ளி கேரளா பக்கம் வரும்போது திடீர்னு இருட்டாயிடுச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸுக்கு கீழெல்லாம் அந்த க்ளவுட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகான ஒரு சீனிக் வியூ அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு ஹெவி டவுன் போர் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஒரு மிதமான மழை அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்படியே அந்த குத்தால சாரல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்படி தான் இருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளம் ட்ராவல் பண்ணும்போது திரிஷூருக்கு முன்னாடி இந்த ஒரு கெனால் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேன்மேட் கெனால். இது ராக்கை ட்ரில் பண்ணி பண்ண ஒரு பாதை. இது அரௌண்ட் ஒரு 7 o'clock ஆனந்த பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் திரிஷூரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே கம்ப்ளீட் பண்ணோம். அங்கேயும் நல்ல மழை தான். மழைக்கு சூடாக பொங்கல், வடை, தோசை எல்லாம் அப்படி அடித்து கிளப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம எர்ணாகுளமுடைய அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் நம்ம என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். அங்கமாலி, ஆலுவா அதெல்லாம் க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பயங்கர சீனிக்கான வியூ தான் கொடுத்தது. ஸோ இது ஆலுவா பிரிட்ஜ். ஆக்சுவலி நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நாங்கள் இது ஒரு சைட் சீயிங்காக வரல. ஆக்சுவலி என்னுடைய பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்படி போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அத்தையோட வீட்டுக்காரருக்கு 80th பர்த்டே கம்ப்ளீட் ஆகிருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வீக்கெண்டில் போய் அவங்கள்ட்ட போய் நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பாட்டி பார்த்திங்க அப்படின்னா கொச்சினில் மட்டாஞ்சேரி அப்படின்ற பிளேஸில் இருக்காங்க. ஸோ எர்ணாகுளத்தில் மெரைன் ட்ரைவில் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மாதிரி கவர்மெண்ட் போட்ஸ் இருக்கும். அங்கே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போட்டில் நம்ம ஒரு 3 ஸ்டாப் தள்ளி மட்டாஞ்சேரிக்கு ரீச் ஆகணும். ஸோ மட்டாஞ்சேரி அப்படின்றது கொச்சியில் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி. அங்கே ரொம்ப ஒரு சீனிக்கான சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பேசஞ்சர் கவர்மெண்ட் போட் இப்படி தான் இருக்கும். எப்படி நம்மளுடைய பஸ் இருக்கும், டவுன் பஸ், அந்த மாதிரி சிட்டிங்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். டிக்கெட் பார்த்திங்கன்னா மெரைன் ட்ரைவ்லேருந்து வெறும் 11 rupees தான் ஒரு ஆளுக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 20 minutes ஆஃப் ஜேர்னி இந்த போட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம கார்லேயும் போகலாம். பட் காரில் போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 minutes எடுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னடா அது டவுன் பஸ் மாதிரி டவுன் போட்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம போட் எடுத்தோம். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் கலரில் அந்த சென்டரில் பார்க்குற ஷிப் பார்த்திங்கன்னா வார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷிப்ஸ் அந்த ஹார்பரில் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருந்தாங்க. வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து ஷிப்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு கைண்ட் ஆஃப் புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஃபோர்க்கில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர் கேரிங் ஷிப்ஸ் கிடையாது, எல்லாமே கமர்ஷியல் ஷிப்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா கவரட்டி அப்படின்னு எழுதியிருந்தது. இட் இஸ் அன் ஐலாண்ட். ஆக்சுவலி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டே ஃபஸ்ட்டு போட் ஸ்டேஷன் அரைவ் ஆகிட்டோம். இங்கே கொஞ்சம் பேர் இறங்கினாங்க.
அங்கேருந்து மூவ் ஆகி அப்படி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சி. இங்கேருந்து மூவ் ஆகும்போது ரொம்ப அழகான அந்த ஹவுசஸ் எல்லாம் நீங்கள் ஆத்தென்டிக் கேரளா ஹவுசஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் போட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அப்படி ஸ்லோவாக தான் போகும். பட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட் போட்ஸு, டூரிஸ்ட் போட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி போகலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் இறங்குற இடம் மட்டாஞ்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே அப்படியே இறங்கி உங்களுக்கு அந்த போட் ஸ்டேஷனோட வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நார்மலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இது போட் ஸ்டேஷன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஆக்சுவலி இந்த போட் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மட்டாஞ்சேரிக்குள்ளே தான் டேரெக்டாக நம்ம என்ட்ரி ஆகும். இது டச் காலத்துலேருந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏரியா அப்படின்னே சொல்லலாம். இங்கே நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ், கலர்ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே செம்மையாக இருக்கும். இங்கே வந்து டச் டவுன் அப்படின்னே ஒரு பிளேஸ் இருக்குது, அப்புறம் மட்டாஞ்சேரி பேலஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது. இங்கே எல்லாமே நீங்கள் வந்து இறங்கி சுற்றி பார்த்துட்டு போகலாம். பட் நாங்கள் சுற்றி பார்க்க வரலை. நாங்கள் அப்படி இங்கே சும்மா ஸ்ட்ரீட்ஸில் உங்களுக்கு இந்த சீன்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு மட்டாஞ்சேரி பேலஸோட என்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஏன் மட்டாஞ்சேரி பேலஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை பாஸ் பை பண்ணி தான் நம்ம பாட்டி வீட்டுக்கு போகணும். ஸோ பேலஸ் வழியாக போகிறதுனால பேலஸோடைய சில கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். பேலஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இந்த சைடு பாத்வேலையே அப்படி போனோம் அப்படின்னா பாட்டி வீட்டை வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இதை மட்டாஞ்சேரி பேலஸ் ஆர் டச் பேலஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பேலஸோட மியூசியமோட என்ட்ரி. அது பெர் ஹெட் 5 rupees 6 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக பாட்டியை போய் மீட் பண்ணியாச்சு. பாட்டிக்கு பயங்கர சர்ப்ரைஸு. வயசானவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. பட் பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படி அவங்க கூட வந்து சிட்சாட் பண்ணிகிட்டே கொஞ்ச நேரம் நம்ம டைம் போச்சு. ஸோ பாட்டி கூட கொஞ்சம் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, செல்ஃபீஸ் இல்லாமல் நார்மல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எங்களை வந்து வழி அனுப்புறதுக்கு அவங்களும் அப்படியே வெளியில் நடந்து வந்தாங்க. கெஸ் ஹர் ஏஜ், அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணுங்கள் பாப்பா, அவங்களோட கெஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஷி வாஸ் வெரி ஆக்டிவ் ஈவன் இன் திஸ் ஏஜ் ஆக்சுவலி. ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படி மறுபடியும் இந்த பேலஸ் வழியாக வந்து மெதுவாக நம்ம அந்த போட் ஸ்டேஷன் தான் ரீச் ஆனோம். போட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெதர் சேஞ்சு, அப்படி க்ளவுட்ஸ் பாருங்கள் பயங்கர ஹெவி ஆகிடுச்சு. வெளியில் தெரிஞ்சிட்டு இருந்த அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அப்படி டிஸப்பியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படி சடன்னு பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் போட்லேயே ஒரு 15-20 minutes வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பிகாஸ் போட் டைம் என்னவோ அந்த டயத்துக்கு தான் வந்து எடுப்பாங்க. மீன்வைல் இந்த மழை சாரலை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்படி போட்டில் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இப்படி ஒரு சீன் உங்களுக்கு பார்க்க கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? நிஜமாகவே ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் அப்படி மெதுவாக போட் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. டுவர்ட்ஸ் மெரைன் ட்ரைவ் நாங்கள் அப்படி ரீச் ஆக ஆரம்பித்தோம். அகெயின் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ஷிப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஷிப்ஸோட கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்தது. ஸோ ஒரு வழியாக மெரைன் ட்ரைவ் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் அத்தை வீட்டுக்கு. அத்தை வீடு அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 kilometers. ப்ராப்பர் எர்ணாகுளம் கிடையாது, பெரும்பாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜு. எர்ணாகுளத்துக்கு வெளியில் ஆலுவாலாம் தாண்டி வந்துட்டு இருக்குது அந்த வில்லேஜு. ஸோ அங்கே போய் அத்தை ஹஸ்பண்டையும் போய் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. அகெயின் இந்த வெதர் வந்து வேறு லெவலில் தான் இருந்தது. அண்ட் அந்த வியூஸும் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இந்த கொச்சின் ஏர்போர்ட் ரோடை நம்ம க்ராஸ் பண்ணி தான் வந்து அந்த பெரும்பாவூர் ஏரியாவை நம்ம ரீச் ஆகும். ஸோ அந்த ஏர்போர்ட் ரோட்ஸோடைய கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக.
அண்ட் ஃபைனலி அத்தை வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆன் த வே பயங்கர ஹெவி ரெயின். போன உடனே சாப்பாடு தான் அத்தை சமையல் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அதை வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது அரௌண்ட் ஈவினிங் 4:30. ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.